திரு அழி, ஒடிசா, ஆந்திரா இந்த 2 மாநிலங்கள்லையும் பாஜக கூட்டணி, பாஜக தனித்து அவங்க தங்களுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கிறார்கள். அதில் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருக்கா? அவங்க எடுத்த கூட்டணி சார்ந்த முடிவுகள், அப்புறம் பிரச்சாரம் சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறத அவங்க கை கொடுத்துருக்கா? ஒரிசாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ரொம்ப நீண்ட காலமாக நவீன் பட்நாயக் ஆட்சி பொறுப்பில் அங்கே ஆட்சி செய்துட்ருக்கிறாரு. மாநில தேர்தலும் ஒன்றிய தேர்தலும் ஒன்றா வரும்போது மாநில தேர்தல், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அதுவும் ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அவருக்கு கிடைச்சிருக்கு. பிஜேபி பொறுத்தவரையில் அவங்க ஏற்கனவே கடந்த தேர்தலும் போதுமே கூட அவங்களுடைய டேலி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கூட்டணியே வேணாம், நேரடியாக நம்ம போட்டியிடணுங்கிற எண்ணத்துக்கு பிஜேபி வந்ததுக்கு காரணம் அவர்கள் களத்தில் நீண்ட காலமாக உழைச்சிட்ருக்கிறது தான். ஸோ ஆன்டி இன்கம்பன்சியும் பிஜேபியுடைய பிளானும் சேர்ந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆந்திராவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அதே தான். ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அவருக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, அப்புறம் அவர் சந்திரபாபு நாயுடு கைது செய்ததால் ஏற்பட்ட மாற்றம், இது எல்லாமே சேர்ந்து ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு எட்ஜு கொடுத்துருந்த நேரத்தில் இது ஒன்றா சேர்ந்து வருது. 2 இடத்துலையும் சட்டசபை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றாக நடக்கும்போது மாநிலத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய, மாநில அரசியல் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி கூடுதலாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. ஆனால் சட்டமன்றத்திற்கு வேறாகவும் நாடாளுமன்றத்திற்கு வேறாகவும் மக்கள் வாக்களிப்பார்கள் இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. பேசணும்ல, பேசியிருக்கோம். இல்லை, அது உண்மைதான். ஆனால் இந்த என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டும் ஒன்றா வர நேரத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது மாநிலம் சார்ந்த உரையாடலாக தானே இருக்கும். ரெண்டுமே ஒன்றா நடக்கும்போது. ஸோ தனித்தனியாக நடக்கும்போது தனித்தனி கூட வாக்களிக்கலாம். இப்போ தெலுங்கானாவில் நடந்திருக்கு. தெலுங்கானாவில் நடந்திருக்கிற மாதிரி மாறி கூட இருக்கலாம் கொஞ்சம். ஆனால் இந்த 2 இடத்துலையும் ரெண்டும் ஒன்றா வரும்போது எது அந்தந்த தேர்தல் முடிவுகள்ல தான் நம்ம அதை அசஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த 2 இடத்துலையும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு இந்த 2 ஸ்டேட்டுமே கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உள்ளூர் அரசியலின் விளைவு. இது ஒட்டுமொத்த இந்திய அரசியல் அங்கே அப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ளூர் அரசியல் அடிப்படையில் நவீன் பட்நாயக்குக்கும் ஜெகன்மோகனுக்கும் எதிரான ஒரு மனநிலை அப்படின்ற மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்க வாய்ப்பு. கேரளாவிலையும் பாஜக கால் பதித்திருக்கிறது. இதுவும் நீண்ட காலம் எதிர்பார்த்தது தான். குறிப்பாக 20% மேலே அவர்கள் அநேகமாக வாக்கு எண்ணிக்கை, இது சொல்கிற பர்சன்டேஜ் 20% மேலே வரும் பாஜக. போன தேர்தல் போதே அடுத்து பாஜக கேரளாவில் மட்டும் சொல்கிறேன். கேரளாவில் அதாவது நான் சொல்கிறது 2019 தேர்தலின் போதே அடுத்த தேர்தலுக்குள்ளே இங்கே பிஜேபி பெரிய அளவுக்கு வளரவும், குறிப்பாக அவங்க நிறைய சோஷியல் இன்ஜினியரிங் அங்கேயும் பண்ணாங்க, கிறிஸ்தவர்களோடு உடன்படிக்கை செய்ததுன்னு பல்வேறு வேலைகளை செய்தாங்க. அங்கே மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இடதுசாரிகளுடைய மிகப்பெரிய தோல்வி தான். அதாவது இதுவரையில் ரிசல்ட் அடிப்படையில் பேசுகிறேன், இன்னும் முழுமையாக வரல. ஸோ அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி போகும்போது பாஜகவினுடைய இந்த 2 தொகுதியில் அவங்க லீடிங்காக இருக்கிறது, சுரேஷ் கோபியும் சரி, அந்த ராஜீவ் சந்திரசேகரும் சரி திருவனந்தபுரத்தில், அது ரெண்டுமே அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக பெரிய பூஸ்ட். திருச்சூரில் இது நடக்கிறதும் சரி, திருவனந்தபுரத்துலையும் சரி, சைக்காலஜிக்கலாக பிஜேபிக்கு பெரிய பூஸ்ட் தான். காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது எல்டிஎஃப் யூடிஎஃப் இவங்க 2 பேரும் தான் மாற்றி மாற்றி ஆள்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மரபை அடுத்த தேர்தலில் உடைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.